ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் மைசூர்பா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு கடாயில் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு இந்த கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மீதியை மைசூர்பா செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ கடலை மாவை நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் அளவு பீட்ரூட் சாறு சேர்த்துக்கலாம். சுகரெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ கம்பி பதத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்பி மாதிரி வந்து விட்டு விட்டு போகுது. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இடையே நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இன்னுமே கெட்டியாயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் அடுப்பை நிறுத்திக்கலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு தட்டத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை கொட்டிக்கலாம். மேலே ஒரு நெய் தடவிய ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ சுவையான பீட்ரூட் மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பிச்சு காமிக்கிற பாருங்கள். நெய் அதிகமாக ஊற்ற நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.